ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். TNTET டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜி டெய்லி 15 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 15 கொஸ்டின்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய காலத்தில் ஒருவரது நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை ஆப்ஷன் டி அகநோக்கு முறை. உற்றுநோக்கல் முறைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா உற்றுநோக்கல் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தி அதனை பற்றி ஆராயிறது தான் உற்றுநோக்கலில் வரும். ஒருவரது தனி மனிதனது நடத்தையை ஆராயிறது அகநோக்கு முறை அப்படின்னு சொல்லுவோம். உற்றுநோக்கலின் இறுதிப்படி ஆப்ஷன் பி நடத்தையை ஆய்வு செய்தல். உற்றுநோக்கலின் இறுதிப்படி நடத்தையை ஆய்வு செய்தல். உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே. இதனை கூறியவர் யார்? ஆப்ஷன் டி சிக்மண்ட் ஃப்ராய்டு. நனவற்ற நிலை. பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல். கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி வாட்சன். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். சரி, தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? ஆப்ஷன் பி உற்றுநோக்கல் முறை. உற்றுநோக்கலின் படிகள் ஆப்ஷன் பி 4. உற்றுநோக்கலின் படிகள் 4. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை ஆப்ஷன் ஏ மதிப்பீட்டு முறை. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை. பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி ஆன்மா. மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என கூறுவது ஆப்ஷன் ஏ தர்க்கவியல். பிறரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவியல் முறை ஆப்ஷன் பி புறநோக்கு முறை. பிறரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவியல் முறை புறநோக்கு முறை. வீர வணக்கம் மனப்பான்மை மிக தீவிரமாக காணப்படும் வளர்ச்சி பருவம் ஆப்ஷன் சி குமரப்பருவம். வீர வணக்கம் மனப்பான்மை மிக தீவிரமாக காணப்படும் வளர்ச்சி பருவம் குமரப்பருவம். கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எது? ஆப்ஷன் சி கல்வி உளவியல். கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல். தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதியாகும்? ஆப்ஷன் ஏ மெய் விளக்கவியல். தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதியாகும்? மெய் விளக்கவியல். உன்னையே நீ அறிவாய் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாய் என்று கூறியவர் சாக்ரட்டிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 15 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நாளைக்கு 15 கொஸ்டின் பார்ப்போம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.